குட் மார்னிங். இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். கேரளா வீடு இல்லையா, புட்டு தான் ஸ்பெஷல். இன்றைக்கி புட்டு வந்துட்டு மாமியார் செஞ்சாங்க. பப்படம் வந்துட்டு ஹஸ்பண்ட் காய்ச்சிட்டு இருக்காங்க. புட்டுக்கு பப்படம் இல்லைன்னா அது சரிப்பட்டு வராது. பப்படம் மஸ்ட்டு. புட்டுக்கெல்லாம் சுகரும் இருக்குது, வாழைப்பழமும் இருக்குது, செருப்பயிறு கறியும் இருக்குது. செருப்பயிறு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. இதில் ஒன்றும் இல்லை, இப்போ தான் எடுத்து வச்சேன். எம்டி பாருங்கள், எம்டிங்களா? போட்டு காட்டுறேன். ஹாட் பாக்ஸ் இது இருக்குது. புட்டு பாதி பேர் சாப்பிட்டுட்டாங்க, மீதி பேருக்கு தான் இது. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. வீடு அப்படி கலாகலாகலான்னு இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. என்ன ஒன்று டைம் தான் கிடைக்கல, அப்படியே வேகமாக போட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஜீரக வெல்லம் இவ்வளோ பேர் இருக்கும் இல்லையா, அதனால் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். கேரளா வீடுனும் போது டீ மஸ்ட்டு. டீ இல்லைன்னா தான் கஷ்டம். அதனால் டீ எப்போவுமே அடிஷ்னலாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் சமைச்சது, ஸோ அதனால் அலங்கோலமாக இருக்குது. இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். பப்படம் ஹஸ்பண்ட் காய்ச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பப்படம் பாருங்கள். பப்படம் இல்லை, லாஸ் பண்ணிடல. அப்புறமா அது உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டு அதனால அது லேட் ஆயிடுச்சு. இருந்தது வரைக்கும் முன்னாடியே சமைச்சு பாதி பேர் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் தான் காய்ச்சி வச்சுருக்காங்க. செருப்பயிறு கறி இது ஹஸ்பண்ட் பண்ணது. ஆளுக்கு ஒரு வேலை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், அதனால் ஈஸியாகிடும். இல்லைனா இவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஒரு ஆளாக நின்று கிச்சனில் சமையல்லாம் முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்தால் மட்டும்தான் சீக்கிரம் முடியும். அதனால் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க அந்த வேலை வந்து பார்த்துருவாங்க. அதனால நமக்கு ஒன்றும் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஐயோ தலை போகிற வேலை அப்படியே மண்டை பிச்சுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யார் ஃப்ரீயாக இருந்தாலும் வந்துடுவாங்க. ஸோ நான் தான் செய்யணும், நீ தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க எடுத்துருவாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து சரி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கூட்டு குடும்பத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. பப்படம் ஃபுல்லாக இருக்குது. சரி.